வணக்கம். எங்க அண்ணனை பத்தி, எங்க சுப்பிரமணிய அண்ணனை பத்தி ஒரு சில வரிகள் சொல்ல ஆசைப்படுறேன். அவரை பத்தி சொல்றதுக்கு எவ்வளோ இருக்கு. இந்த ஒரு நிமிஷத்துல நிச்சயமா பத்தாது. அவரு ஒரு 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 அன்பான உருவம்னா அவர் தான். அன்புக்கே உருவம் எங்க அண்ணன் தான். அவரை சுத்தி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு அற்புதமான மனுஷன் எங்க அண்ணன். அவர்கிட்ட நான் எப்பயும் பேசும்போது நான் சொல்லுவேன், ஏன் என்ன இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க? உங்க பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்களும் நல்லா அமோகமா இருக்காங்க, நீங்க ஒரு ராஜா மாதிரி இருக்கலாம்ண்ணே, ஏன்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்கிட்ட சொன்னாரு, மா என்னம்மா சொல்ற ராஜான்னு? இப்ப ராஜா என்ன, அவருக்கு ஒரு அரண்மனை இருக்கு, அப்புறம் ஒரு 10 அறை, அதுல 10 மெத்தை இருக்கு. கடைசியா அந்த ராஜா படுக்கிறது என்ன 10 மெத்தையிலயுமா படுத்துறாரு? இல்லையே, அவர் தூங்கும் போது அந்த ஒரு மெத்தை தானே. அததான் நானும் பாவிக்கிறேன். அவர் படுக்கிற அந்த ஒரு மெத்தையில தான் நான் படுக்கிறேன். அந்த நிம்மதி எனக்கு போதுமா? நான் நிம்மதியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், இந்த வாழ்க்கை எனக்கு போதும் அப்படின்னு ஒரு பெரிய தத்துவத்தை எங்க அண்ணன் ரொம்ப சிம்பிளா அருமையா சொல்லி முடிச்சாரு. அதுதான் எங்க சுப்பிரமணிய அண்ணன். அவரை பத்தி சொல்றதுக்கு எவ்வளோ இருக்கு, அழுவாம சொல்லணும். அதுதான் எனக்கு நான் ஒரு என்னைக்கே நான் சொல்லிக்கிட்டேன். ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். இது என் மனசுல இருந்து விளக்கவே முடியாது. அது நான் இருக்கிற மட்டும், ஆயுள் இருக்கிற மட்டும் அதை நான் மறக்க மாட்டேன். நான் சிங்கப்பூருக்கு போயிருந்தோம். அப்ப அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு போனோம். போன் அடிச்சு சொன்னோன்னே, சரிம்மா நான் நிக்கிறேன், நீங்க வாங்க அப்படின்ட்டு அந்த தெரு ஓரமா நின்னுட்டு இருந்தாரு. எவ்வளவு நேரம் நின்னாருன்னு தெரியல. இப்ப இருட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்துட்டோம். நம்மள பார்த்தோன்னே ஓடி, நடக்கல, ஓட்டம் தான், ஓடியாந்து கடை இங்கதான் இருக்கு, நீங்க வாங்க, நீங்க வாங்க, கடை இங்கதான் இருக்குன்ட்டு நம்ம கூப்பிடுறோம், காடிகளுக்கு வாங்க அண்ணன். ஆனா அவரு வரல. அவரு ஓடுறாரு கடைக்கு. அவருக்கு முன்னுக்கு ஓடுறாரு, பின்னால நம்ம ஜமீன்தார் மாதிரி காடியில போறோம். எங்களை பார்த்தோன்னே அவ்வளவு ஒரு சந்தோஷம், பூரிப்பு. அப்படி ஓடி போய் எங்களை வரவேற்றாரு எங்க அண்ணன். இந்த மாதிரி அண்ணன் கிடைக்க நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எங்க அண்ணன் எப்படின்னா, ஒரு 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 மெழுகுபத்திரி இருக்கு, அது வெளிச்சத்தை கொடுக்கும், எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். ஆனா அதோட நிலைமை என்ன ஆகும்? அதுதான் எங்க அண்ணன். அவர் பிள்ளைங்க, அவர் கொண்டாட்டி, அவரை சுத்தி உள்ளவங்க நல்லா இருக்கணும். அதுதான் எப்பயும் எங்க அண்ணன் எதிர்பார்ப்பாரு. எங்க அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணனுக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன், நானும் கூட. அண்ணா கருணை நிறைந்த அண்ணா, உன்னை காணாத கண் இல்லையே அண்ணா, கருணை நிறைந்த அண்ணா, உன்னை காணாத கண் இல்லையே, உன்னை மறுப்பாரில்லை, கண்டுபிடிப்பாரில்லை, உன்னை நினைக்காத நாளே இல்லை. வணக்கம். இந்த பாட்டு எங்க அண்ணனுக்கு சமர்ப்பணம்.